வணக்கம். நம்ம இந்த வீடியோல இருந்து சர்வேயிங்கோட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் வந்து பார்க்க போறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஏன் பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அடுத்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்க போறாங்க. ஸோ அதனால இந்த வீடியோல வந்து நம்ம டோட்டல் ஸ்டேஷன் பத்தி டாபிக் பார்ப்போம். ஸோ டோட்டல் ஸ்டேஷன் ஏன் வந்து நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ மொதல் 3 யூனிட்ல வந்து நமக்கு கிட்டத்தட்ட நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால டோட்டல் ஸ்டேஷன்ல வந்து தான் நம்ம வந்து ஆரம்பிச்சு ஸோ எதெல்லாம் முடிக்கலையோ அதோட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சதோட டாபிக்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டேஷனோட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்தவரை வந்து 2 கேட்டகரி இருக்கு. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி கொஸ்டின்ஸ் 2 கேட்குறாங்க. ஸோ பார்ட் ஏ கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமெம்பர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த கேட்டகரியில் கேட்குறாங்க. தட் இஸ் ஒரு டெஃபினேஷன் மாதிரியோ இல்லை ஒரு ஃபார்முலா வந்து ஜஸ்ட் அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்குறது தான் வந்து பார்ட் ஏல வந்து வர்றது. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வந்து நம்ம அனலைஸ் அதை வந்து என்னங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ஏதோ ஒரு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் இருக்கும். ஸோ பார்ட் ஏல வந்து 30 கொஷின்ஸ், பார்ட் பியில் வந்து 15 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 45 கொஷின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா 1 hour டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒவ்வொரு கொஷின்ஸும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ டோட்டல் செஷன் ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ கொஷின்ஸில் கேட்குறது ஆன்சர். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் த ஃபார்முலா ஃபார் கன்வெர்ட்டிங் ஸ்லோப் டிஸ்டன்ஸ் டு த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து டோட்டல் செஷன் இல்லாட்டினாலே நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம். ஸோ சைன் இசட் நம்ம ஆங்கிள் வந்து வெர்டிகல் ஆங்கிள் என்ன ஆங்கிள்ங்கிறத பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எப்படி கன்வர்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபார்முலா கேட்குறாங்க. ஸோ எஸ் ஈக்குவல் டு ஹச் சைன் இசட், h is equal to sin square sin z, h square is equal to s sin z, h is equal to s sin z. So answer வந்து பார்த்தீங்கன்னா h is equal to s sin z. ஸோ நமக்கு பார்க்கும்போதே தெரியும் vertical angle into நமக்கு ஸ்லோப் டிஸ்டன்ஸ் கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் சைன் ஆஃப் த வேல்யூ போட்டோம்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்பிளேஷன் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். The slope distance obtained can be used for calculating the horizontal distance from the formula h is equal to s sin z, where h is equal to horizontal distance, s equal to slope distance. இதுதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா அதுவும் பார்ட் ஏ ரிலேட்டட் தான். When total station is sighted to the target, which of the operation acts first? ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு டோட்டல் ஸ்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆப்ரேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் ஆஃப்டர் செட்டிங் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏ வந்து ரொட்டேஷன் ஆஃப் த ஆப்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ ஆப்டிக்கல் ஆக்சிஸ் அதாவது இதான் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்சிஸ். இந்த ஆப்டிக்கல் ஆக்சிஸை வந்து வெர்டிக்கலாக இப்படி ரொட்டேட் பண்ணுறதா இல்லை ரொட்டேஷன் வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ், இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸை வந்து ரொட்டேட் பண்ணுறது. அடுத்து ரொட்டேஷன் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ், ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அப்படி ரொட்டேட் பண்ணுறது. இந்த ரொட்டேஷன் வந்து லைன் ஆஃப் காலிமேஷன், லைன் ஆஃப் காலிமேஷன் வந்து ரொட்டேட் பண்ணுறது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 ஆப்ஷன். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் ரொட்டேஷன் ஆஃப் த ஆப்டிக்கல் ஆக்சிஸ். இதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீட் நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஆப்ரேஷன். ஸோ அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. At the time of sighting the instrument towards the target, the first step involves the rotation of the instrument's optical axis. இந்த ஆப்டிக்கல் ஆக்சிஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை ரொட்டேட் பண்ணணும். ஸோ from the instrument north in the horizontal. Which of the following indicates the correct set of the combination of the total station? ஸோ நம்ம ஆல்ரெடி டோட்டல் ஸ்டேஷன் பற்றி நம்ம படிக்கும்போது தெரிஞ்சிருப்போம். ஸோ டோட்டல் ஸ்டேஷனுங்கிறது ஒரு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டோட காம்பினேஷன் தான். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா ஒரு தியோடலைட் ஒரு காம்பஸாக கேட்குறாங்க, இல்லை ஒரு தியோடலைட் ஒரு இடிஎம், அடுத்து எலக்ட்ரானிக் தியோடலைட் இடிஎம், அடுத்து இடிஎம் ஜிபிஎஸ். ஸோ மற்ற டோட்டல் ஸ்டேஷன் ஆப்ரேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த ஆப்ஷன் இஸ் சி. ஸோ சி தான் வந்து ஆப்ஷன். The total station is a combination of an electronic theodolite and an electronic distance measurement. This combination makes it possible to determine the coordinates of a reflector by aligning the instrument crosshairs on the reflector and simultaneously measuring the vertical, horizontal angles and the slope distance. Question number 4. Which among the following doesn't indicate the basic calculation of the total station? So, total station basic calculation வந்து எது indicate பண்ணல அப்படின்னு. So horizontal distance, slope distance, vertical distance and coordinate calculations. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா basic calculation கிடையாது அப்படின்னு. So the answer is slope distance. Total station பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா basic calculation of total station includes horizontal distance, vertical distance and coordinate distance, in which slope distance is used in horizontal distance calculation. Horizontal distance calculation மூலமாக தான் நம்ம பண்ண முடியும், slope distance வந்து கண்டுபிடிக்கிறோம்.
So it is obtained directly from the total station. The horizontal distance, vertical distance, coordinate calculation இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும், ஒரு கால்குலேட் பண்ணி தான் கிடைக்கும். ஸ்லோப் டிஸ்டன்ஸ் வந்து அப்படி கிடையாது. நம்ம டைரெக்டாகவே அப்சர்வேஷனில் என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக அப்சர்வ் பண்ணிடலாம். இது கொஸ்டின் நம்பர் 5 வந்து the formula for the difference in elevation can be given as total station equipmentல difference in elevation என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்குறாங்க. E is equal to V plus I minus R, V equal to V plus I plus R, V minus I minus R, V into I minus R. ஸோ ட்ராயிங் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன் given as V plus I minus R. ஸோ V plus I minus R அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவையானதுன்னா இந்த ஹைட்டு தான். ஸோ இதான் வந்து டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன். ஸோ என்ன பண்ணணும், வெர்டிகல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்டுக்குள்ள வெர்டிகல் டிஃபரன்ஸ் minus the instrument, that is plus instrument height minus height of the center of the reflector. ரெஃப்ளெக்டரோட சென்டரோட ஹைட்டு, அதில் இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்டை வந்து மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணி வியோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get the difference in elevation. In which direction it is best to place the total station for obtaining the best output? East, west, south and north. எந்த டைரக்ஷனில் ஒரு ஏரியான்னு எடுத்தோம்னா எந்த டைரக்ஷனில் வச்சிருந்தா யூஸாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. So the answer is none. The best procedure while using total station is to set a convenient north and carry this through the survey by using back sighting process when the instrument is moved. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டேஷன் வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி, அது நார்த்தில் இருந்து தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேக் சைட் ப்ராசஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்த டேபிள் சர்வே நம்ம பார்த்துருந்தோம்னா தெரியும். பேக் சைட்டிங் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூவ் பண்ணும்போது அதே ஓரியன்டேஷனில் இருக்கா அப்படிங்கிற, அதே கொலினியராக கொண்டு போகிறோமா அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் பேர் தான் பேக் சைட்டிங் ப்ராசஸ். அது கொஸ்டின் நம்பர் 7. The data obtained from the total station can be used in which among the following software directly? Primavera, StatPro, Autodesk, Revit, Surfer. So Surfer தான் வந்து நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது. Option D. The data obtained from the total station can be directly used in StatPro, Autodesk, Revit, but it can be directly used in softwares. 3 சாஃப்ட்வேர்லையும் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக தான் யூஸ் பண்ண முடியும், டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி அப்படிங்கிற வேர்ட் கேட்டுட்டாங்க. ஸோ டைரக்டாக என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியுங்கிறத பார்த்துக்கோங்க. இது வேறு கொஷின்ஸாகவும் கேட்கலாம். ArcGIS, Surfer and AutoCAD. அடுத்து பார்த்தீங்கன்னா which among the following EDM instruments are capable of producing output with less expenditure? Microwave, cosmic ray, visible light and infrared instruments. So infrared instruments use gallium arsenide diode as a source for obtaining infrared waves. So these diodes can be easily directed to amplitude modulation at high frequency. So your infrared carrier wave is obtained by an inexpensive method, which makes the entire process inexpensive. So infrared instrument தான் பார்த்தீங்கன்னா with less expensive-ஆக வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9, அதுவும் பார்ட்டி தான். Wavelength of the infrared instrument is about அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே 10⁻⁻6 ஆர்டரில் தான் கேட்குறாங்க. ஸோ the answer is 0.9 into 10⁻⁶ மீட்டர். ஸோ இன்ஃப்ராரெட், ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனில் இருக்கிற வேர்ட்ஸும் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம். இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் அஸ் கேரியர் வேவ்ஸ். ஸோ அது வந்து டைரக்ட் வேவ்லாம் கேரியர் வேவாக யூஸ் பண்ணுறாங்க. These are widely used in the present day as these are able to provide information with less economy. But the what among the following indicates the range of the geode meter. So geode meter அப்படிங்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா geode meter. ஸோ இது வந்து டோட்டல் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் வந்து கம்மி. ஸோ இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 25 கிலோமீட்டர். Geode meter uses visible light as a carrier wave in which it is capable of obtaining information like the distance between the points within 25 kilometer of range. So geode meter என்ன யூஸ் பண்றாங்க எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தோம், uses visible light. So geode meter uses visible light as a carrier wave. This instrument possesses about a range of 25 kilometer, accuracy up to 2 to 3. Used in visible light instrument is or frequency கேக்குறாங்க. Is 5 into 10⁻14. This type of modulation is used in the case of microwave instrument. மைக்ரோவேவ் டோட்டல் செஷன் இருக்குல்ல, அதில் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். யூஸ்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் EDM இன்ஸ்ட்ருமெண்ட் விச் மேக் இட்ஸ் ஃபீஸிபிள்
But amplitude modulation is also used in remaining classifications, which make it quite different from the microwave instruments. Some of the following EDM instrument is having more range. ரேஞ்ச் அதிகமாக இதில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஜஸ்ட் மைக்ரோவேவ் இன்ஸ்ட்ருமெண்ட். மைக்ரோவேவ் பொறுத்தளவு நமக்கு 2 விஷயம் தெரியணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூசிங் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட் ஹேவ் மோர் ரேஞ்ச். The frequency range of the microwave instrument is about 3 to 30 kilohertz, which provides it the ability to cover a range up to 100 kilometer. அடுத்த டைப்ஸ் ஆஃப் இடிஎம் எதை பேஸ் பண்ணி வந்து இடிஎம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கேரியர் வேவ் வச்சு தான். ஸோ அது எந்த ரே வந்து நம்ம கேரியர் வேவாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ த இடிஎம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் த கேரியர் வேவ் எம்ப்ளாய்டு. த கிளாஸிஃபிகேஷன் இன்க்ளூட்ஸ் மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட் இன்ஸ்ட்ருமெண்ட். So short wavelength and hence higher frequency. The vertical angle is measured in the total station as zenith angle. So whether it is a true or false அப்படிங்கிற so it is true. So the drawing பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து எப்படி போடுவாங்க, ஒரு ஜெனித் ஆங்கிள், அதாவது வெர்டிக்கலி டாப் இருக்குல்ல. ஸோ ஜெனித் அப்படின்னா என்னன்னா இந்த டாப்பை ரெஃபர் பண்ணி இப்படி கொண்டு வரது ஜெனித் ஆங்கிள் அப்படிங்கிறது. ஸோ வெர்டிக்கல் ஆங்கிள் எப்படி பண்ணல, நமக்கு இங்கேருந்து இப்படி எடுக்கல. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஜீரோவில் தானே எடுக்கல. இதோட டாப் இருக்குல்ல, நம்ம வெர்டிக்கல் ஆக்சஸ் எர்த்தோட சென்டர்லேருந்து போகிற லைன் இருக்கலாம், அந்த லைனில் இருந்தால் எடுக்கிறாங்க. அதனால அது இருந்தது ஜெனித் ஆங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. வெர்டிக்கல் ஆங்கிள் இஸ் யூஸ்வலி மெஷர்ட் அஸ் அ ஜெனித் ஆங்கிள் which indicates 0 degree vertically up and 90 degree at horizontal and 180 degree vertically down. The zenith angle is generally easier to work. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ கொஷின்ஸ் வந்து அப்படி இதில் தான் வருங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இதில் இருக்க ஆப்ஷன்ஸோ இதில் இருக்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். அடுத்து கால்குலேஷன் ஆஃப் தி எலிவேஷன் டிஃபரன்ஸ். இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இஸ் 14.89 மீட்டர். Instrument height is 9.2 meter, ground is at 2.8 meter. So elevation difference formula யூஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணணும். ஸோ இதை இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் வந்து கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இஸ் 21.29 மீட்டர். ஸோ த எலிவேஷன் டிஃபரன்ஸ் அண்ட் டோட்டல் ஸ்டேஷன் அது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் இசட் இஸ் விடி பை ப்ளஸ் ஐ மைனஸ் ஆர். ஸோ இதை ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 21.29 மீட்டர். Find the vertical distance. The value of the slope distance can be given as 12.98. Angle is 1 degree 23 minutes. So answer is 12.97 meter. So this is VD is equal to SD to cos ZA, which is equal to 12.97 meter. To find the elevation of the ground beneath the reflector, the known elevation of the instrument is 12.76, slope is 3.76, angle is 3 degree 43 minutes. The instrument height is 2.93 meter. Ground is at 0.987 meter. So answer is 18.45. So reflector கீழே அதோட elevation எவ்வளவு ground அப்படின்னு கேட்குறாங்க. So what is its equal to IZ plus SD into cos ZA plus IH minus RH. So the formula substitute பண்ணி it is 18.45 meter. Now, frequency modulation is used in the case of visible light EDM. Visible light frequency modulation சம்பந்தம் கிடையாது. Though frequency modulation is used in all the EDM instrument, the usage of amplitude modulation is more in case of visible light. நமக்கு visible lightல frequency modulation எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா இங்க நம்ம மைக்ரோவேவ்ல மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. So the answer is false. Microwave EDM instrument requires 2 instrument station. Yes. So the visible light EDM instrument requires only 1 instrument station, whereas the microwave EDM instrument requires 2 instrument station, which make it quite expensive and accurate as it can cover long distance. So in the questions, 2 questions are compared பண்ணி நமக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இன்ஃப்ராரெட் எப்படி வந்து லெஸ் எக்கனாமியும் மைக்ரோவேவ் பார்த்தீங்கன்னா அப்படி எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இதில் வந்து மைக்ரோவேவ் எது எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மைக்ரோவேவ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஜிபிஎஸோட மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ அது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வீடியோஸ் வந்து உங்கள் அனாலிசிஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.